நம்ம கதையில ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு சமாதி இருக்கு. இந்த சமாதியில பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஊருக்குள்ள மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமாதியை கடந்த சில பேர் ஊர் பக்கம் வந்ததே இல்லை, அதாவது மர்மமான முறையில காணா போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த பகுதியவே மக்கள் தடை செய்து அந்த பக்கம் யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியாம ஊருக்கு புதிதா வந்த ஒருத்தர் அந்த பக்கத்தை கடந்து செல்றாரு. அப்ப திடீர்னு எங்கிருந்தோ ஒரு குரல், நில்லு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுது. திரும்பி பார்க்கும்போது அந்த ஆலமரத்துல ஒருத்தர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி பார்க்குறாரு. உடனே அதிர்ச்சியில அவர் மயங்கி விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை அங்கிருந்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாரும் எழுப்பி பார்க்கும்போது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதியில் நீ போய் மயங்கி கிடந்த அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டார் சொல்கிறாங்க. எதனால் இது மாதிரி மயங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே யாரோ ஒருத்தவங்க தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உறவினர்களால் அவர் உயிரோடு இருக்கிறதையே நம்ப முடியல. ஏன்னா அந்த இடத்த கடந்து சென்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்படின்னும் போது அவர் மட்டும் உயிரோடு இருக்காரு, நீ ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் குடும்பத்தோடு எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. அவரையும் கூப்பிடுறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல அப்படின்னு சொல்லி அவர் அதை மறுத்துடுறாரு. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாயந்தரமும் ஆகுது. அன்னைக்கு மாலையில் வீட்டோட விளக்கு போடுறாங்க. அப்போ அவரோட நிழல் விழவே இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி ஆயிடுது. அப்புறம்தான் ஒரு கண்ணாடி எடுத்து அவர் பார்க்கும்போது கண்ணாடியில் அவர் உருவமே தெரியல. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது, அவர் இறந்துட்டாரு, நம்ம கூட இருக்கிறது அவரோட ஆவி அப்படின்னு சொல்லி.